காலை கடன் முடித்து கதிரமணி வடிந்து கரத்து வீடலாங்கி கையில மலை சென்று 30 தேவர்களும் 48,000 முனிவர்களும் புடைசூடி வீட்டிலிருக்கும் எம்பெருமான் சிவன் சக்தி ஆசி பெற்று வைகுந்தம் சென்று திருப்பான் கடலில் வெளிக்கொண்டிருக்கக்கூடிய எனது பாட்டன் ஆகிய மகாவிஷ்ணு மகாலட்சுமி ஆசிகளை பெற்று சத்திய லோகம் சென்று சதுர்முகனை கண்டு சாதுரிய ஆசிகளை பெற்று எனதுதாய் கலைவான் இருக்கும் இடத்திற்கு சென்று கணக்கற்ற ஆசிகளை பெற்று எந்த வினை வந்தாலும் அந்த விடத்திற்கும் தண்டவடி வேளவனை சந்திக்க செல்கின்றேன். எனது செய்கையெல்லாம் ஆரம்பத்தில் கழகங்களாக காணப்பட்டாலும் முடிவில் எந்த ஒரு காரியமும் நடைபெற முடியும். நான் ஒரு நாளைக்கு மேல் ஓரிடம் தங்கக்கூடாத சாபத்தை பெற்றவன். காரணம் தக்கனானவன் தனது 1000 புத்திரர்களை தவத்திற்கு அனுப்பி திருஷ்டி தொழிலை கைப்பற்ற போது அதை இடையூறு செய்து உலக நன்மைகளை வெளிப்படுத்தி நடத்தேன். ஆனால் தக்கங்களை சிரம் கொண்டு இருப்பிட மட்டும் திரைப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு கனகமாவது செய்யாவிடில் எனது சிறசாகப்பட்டது 1000 சாபத்துக்கு மறுத்து ஒரு நாளைக்கு ஒரு கனகமாவது செய்து எனது சிறசை காப்பாற்றிக் கொள்கிறேன். மேலும் இன்று இருந்த நேரம் நேம நிஷ்டைகளை முடித்துக் கொண்டு திருலோகங்களும் சென்று மூர்த்திகளை தரிசித்து விட்டு வந்து கொண்டிருக்கிறேன். வந்திருக்கக்கூடிய இடமோ உயர்வான இடம், பெருமையான இடம், அற்புதமான இடம். இந்த உயர்வான இடத்திலே, பெருமையான இடத்திலே, அற்புதமான இடத்திலே யாரை வணங்க வேண்டும்? விநாயக பெருமானை வணங்க வேண்டும். ஏனென்றால் அவரை வணங்கினால் மட்டுமே கடகம் கிடைக்கும். கடகம் கிடைத்தால் மட்டுமே அங்க கைலாசபுரம் அங்க கிராம பொதுமக்களுக்கு நன்மை பிறக்கும் என்ற அடிப்படையில் தோன்றில் புகழோடு தோன்றுக அகிலா தோன்றலில் தோன்றாமை என்று ஒருவருடைய தலையை தெடிக்க போகுது அப்படின்னு சொல்றேன். தம்பிக்கு பார்த்தீங்களா எவ்வளவு சந்தோஷம். சொல்றீங்க ஒரு நாள் கூட வெடிக்க மாட்டேங்குது சாமி. இன்னைக்கு வெடிச்சிரு. ஆமா, எந்த மாற்றம் கிடையாது. வெடிச்சிருவா? ஆமா, கண்டிப்பாக. சரி, ஏன் அப்படின்னா மகாத்மா காந்தியை ஆக சுட்டுக் கொண்டு இந்த உலகம், இயேசுநாதரை சிலுவையில் அடித்த இந்த உலகம், நபிகள் நாயகத்தை கண்ணால் அடித்த உலகம். பாரு, எதையும் நல்லதை சொன்னோம்னாலே தீமை பிறக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஆக நன்மை உண்டாகும் என்றால் ஆக தீமை என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும் என்கிற காரணத்தாலே தீமையை அழிக்க வேண்டும், ஆக நன்மையை உருவாக்க வேண்டும் என்கிற காரணத்தாலே வந்திருக்கக்கூடிய இடத்திலே அகரமே அறிவாகி உள்ளகமெங்கும் அமர்ந்து அகர உகர மகரங்கள் தம்மால் பகர்வர முதலமாகி நேரமாகி பல்வேறு திருமணி தரித்துக் கொண்டு புகழில் பொருள் நான்கிடங்கள் விடவிருந்ததாய் கோஷ நகருக்கு அறக்கரணை விருந்தாளருக்கு நிகழ் வழக்கரணை விருந்தாண்டு கொள்ளும் திருமணனை கடமைத்து வாழ்வோம் என்று கூறி முதல் பொருள் மூல கணபதியை விரித்து ஆனவற்றை கவனிக்கலாம். நீங்க இங்கே போக வேண்டாம். நீங்க அடிக்கடி வரக்கூடிய குளத்தங்கரையிலும் அரச மரத்தடியில் நான் வீழ்ச்சிருக்கிறேன். வாருங்கள், உங்களுக்கு அருளை அள்ளி அள்ளி வணங்குகிறேன் என்று அமர்ந்திருக்கிறாரே விநாயக பெருமான். அவரை வணங்க வேண்டும். எப்படி வணங்க வேண்டும்? அண்ணன் போ, வலிமையை போ, அன்னை வயிற்று கொடுத்த தொலைவோ போகா ஏனமோ நல்ல குணபதியை கோபுரத்தில் வைவோம், கணபதியை கைதொழாங்கால் என்ற காரணத்தாலே கணபதியை வணங்கிவிட்டு கணக்கு செய்வோம். நாராயணா. கணநாதன் புகழ் பாடும் கணநாதன் புகழ் பாடும் கணநாதன் புகழ் பாடும்
கணபதியை வணங்கினாலும் கூட ஆக கழகம் கிடைக்க வேண்டும், கழகத்தினால் நன்மை கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அற்புதமான முறையில் எங்களை எல்லாம் அழைத்து வந்து அறிமுகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இரண்டாவது முறையாக இந்த வாய்ப்பினை எழுதி வழங்கிய அன்பு ஒளிபரிக்கு உரிமையாளர் ஒளிபரிக்கு உரிமையாளருக்கும் அதில் பதிவு பாசம் 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 ஆக பாசமன்னன் அவர்களுக்கும் அதனுடைய உரிமையாளர் அன்பு அன்பன் ஒளிபரிக்கு உரிமையாளருக்கும் ஆக எங்களையெல்லாம் அழைத்து வந்த அன்பு அண்ணன் வேளாங்கண்ணி அவர்களுக்கு எனது சார்பாகவும் எனது கலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆக பரந்திருந்த சமன் முதலாம் பரமச இருநீங்க சைவ நில திருநீட்டின் ஒளிவிளங்க அறத்த கண்ட புகழியார் கோட் அல்லது செய்திரு முல்லைப்பால் சுரத்தளித்த சிவகாமி சுத்தர் பூங்குடார் அன்னை பராசக்தி நினைத்தால் கூட அன்றைக்கு நான் உலகில் கண்டின்ற தெய்வம் நபிகள் நாயகன் சொல்வதை போல ஒரு தாயின் பரவத்தில்தான் சொர்க்கத்தை நான் காண்கின்றேன் என்று சொன்னாராம். ராமநாடு நாடு ஆக ராமநாடு, ராமநாட்டிலே ராமேஸ்வரத்திலே பரமகவர்த்தன் எம்மனாக, பரமக்குடி மாநகரிலே முத்தாள் அம்மனாக, நான் இருக்கக்கூடிய பார்த்திபுடர் மாநகரிலே சந்திரவார் எம்மனாக, மானாமதுரையிலேயே ஆனந்தவள்ளி எம்மனாக, திருப்புவனம் வடப்புறத்திலே பத்திரகாளி எம்மனாக, மதுரையிலேயே மீனாட்சி அம்மனாக, சிவகங்கையிலேயே பிள்ளைவெளியில் காளியம்மனாக, நாட்டரசர் கோட்டையிலே கண்ணுடைய நாயக அம்மனாக, காரைக்குடியிலே முத்துமாரி அம்மனாக, கொல்லங்குடியிலே பத்திரகாளியாக, கொல்லங்குடி வெட்டுடையா காளியம்மனாக, ஊருக்கு ஒரு அவதாரமாக ஆக கைலாசநாதபுரத்திலே ஆக முத்துமாரி அம்மனாக, ஊருக்கு ஒரு அவதாரமாய் பெண் தெய்வங்களுக்கு இப்படித்தான் விழா எடுக்க வேண்டிய தாய் திருநாடு அப்படின்னு ஒரு பொருள். அற்புதமான முறையில் ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு ஊரிலையும் ஒவ்வொரு எங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கு. அது மாதிரி இந்த ஊரில் பாருங்க மகளிர் மன்றங்கள் சேர்ந்து இந்த வள்ளி திருமண நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கும் போது மன மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. எங்கேயுமே அப்படி நடக்கல. பெண்கள்லாம் சேர்ந்து இந்த வள்ளி திருமண நாடகத்தை நடத்துறாங்க அப்படின்னா மாபெரும் பெருமைக்குரியது இந்த நாடக கலைஞர்களுக்கு. அற்புதமான முறையில் அந்த பெண்கள் மேல் வளர வேண்டும், சீரும் சிறப்பாக வருடம் வருடம் இந்த நாடகத்தை நடத்த வேண்டும். இந்த இறைவன் அந்த முத்துமாரி அம்மன் அவர்களுக்கு நிறைய பொருள் செல்வங்களை அள்ளி கொடுக்க வேண்டும். ஏன்னா வீட்டுக்கு எப்படி இமை இல்லாமல் குளத்துக்குள்ள இந்த நேரமும் நீந்து கொண்டிருக்கிறதோ அதுபோல மீனாட்சி அம்மன் தூங்கா நகரமாக மதுரை பதியை காத்துக் கொண்டிருக்கிறார். காற்றை தூது விடுறாங்க, மேகத்தை தூது விட்டாங்க, கிளியை தூது விட்டாங்க. அதை நம்பி இப்ப பேஸ்புக்கை தூது விடுறான், வாட்ஸ்அப்பை தூது விடுறான், இன்ஸ்டாகிராம இப்ப தூது விட்டு பார்த்தேன். யாரா இருந்தா தெரியுமா? டிஎன்எல் அவன் சக்தியில இப்பதான் பார்த்து கட்டி வச்சிருக்காங்க. நினைச்சு பாருங்க, தூது விட்டு இருக்காங்க. ஒரு பாருங்க, இந்த கைபேசி எதற்காக எந்த நேரத்தில் எப்ப ஆஃப் பண்ணணுமோ அதை ஆஃப் பண்ணி வைக்கணுமா கிடையாதா? எந்த நேரம் 24 மணி நேரம் இவங்க போகவே தெரியுது. என்ன போன் வருது பார்த்தா அந்த நேரத்தில் வீட்டில் இருக்கும்போது கூட அதுக்காக நான் ஆஃப் பண்ணி போட்டு ரிசீவ் இருக்கு பறக்கக்கூடிய எல்லாம் கழிச்சு சட்ட சிக்கல் ஆகிப்போரு. ஏன்னா 24 மணி நேரம் போன் வந்துகிட்டு இருக்கேன். அவங்களுக்கு தெரியாதுல்ல வீட்டில் உள்ளவங்களுக்கு இவங்க இதை அடிக்கிறாங்கன்னு. அதனால நான் என்ன செஞ்சிருது தெரியுமா? இப்ப அதுல சைலண்ட்ல முள்ள போட்டு நான் என்ன செஞ்சிருது படுத்துறது. அந்த மாதிரி நீங்க செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. அப்பேற்பட்ட தகுதியாக ஆசைக்கு ஆசை வச்சேன், அப்புறம் தான் காதலிச்சேன், ஓசையிட்டு பூங்கா தேடி ஓடி போய் சொல்லிவிடு. தாமரை அவள் இருக்க, சூரியன் நான் இருக்க, சாட்சி சொன்ன சந்திரனே நீ போய் செய்தி சொல்ல மாட்டாய் அப்படின்னு காற்றையும் மேகத்தை தூது விட்ட இந்த பூமியிலே எதையோ தூது விட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த முத்துமாரி அம்மனுக்கு திருவிழா எடுக்கக்கூடிய இந்த வேளையிலே அந்த முத்துமாரி அம்மனை வணங்க வேண்டும் என்கிற காரணத்தினாலே அம்மன் கோயில் நாட்டு
உட்கார்ந்து இருந்தீங்க. நீங்க சொல்லக்கூடிய பாட்டத்தை நான் பாடிட்டே போனேன். அன்பளிப்பு தொகைகள்லாம் நிறைய போன சென்ற வேண்டாம். அங்க இந்த வருடம் அற்புதமான வாய்ப்பில் மீண்டும் இந்த வாய்ப்பினை கொடுத்திருக்கிறாங்க. அங்க சிற்றம் சுருகாலை வந்து உன்னை சேமித்தூர் பொற்றா மரியாதை பெற்று பெருகளாய் பெற்ற வைத்தின் குளத்தில் பிறந்த குற்றவெளிகளை கொள்ளாமல் போகாது. இன்று பரகுவான் நன்றுகான் கோவிந்தா என்றைக்கும் ஏழை பிறவிக்கு முற்றடோடு முற்றமையாகும். உனக்கே நாம் ஆட்சிமம் வந்து 10 அவதார கராணைகளை வணங்க வேண்டும் என்றால் எது நடந்ததோ நன்றாக நடந்தது, எது நடக்கின்றதோ அதுவும் நன்றாக நடக்கின்றது, எது நடக்குமோ நிச்சயமாக சத்தியமாக உறுதியாக நடத்தி வைக்கவே அங்க நாரத மகரிஷி நாடி பீடத்திற்கு வந்திருக்கிற நிதை நீ இழந்தாய், அதற்காக அழுகிறாய். எவை படைத்திருக்கிறார் அதை வீணாவதற்கு இன்று உன்னுடைய பொருள் நாளை மற்றொருடையதாகிறது, மற்றொரு நாள் இது வேறுடையதாகிறது. இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லை. ஆக நிரந்தரம் இல்லாத வாழ்விலே எதே நோக்கி என்ன செய்து கொண்டிருக்கிறோம், ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆக அப்பேற்பட்ட தன்மைகளே ஆக வந்திருக்கக்கூடிய இடத்திலே அந்த மகாபாரத கதையை நினைவு கூற வேண்டும் என்றால் ஆக உலக வந்த நாயகன் பரந்தாமனே போய் கர்ணன் கிட்ட போய் என்ன செய்யறாரு, கையேந்தி இருக்கிறாரு. கர்ணா கலியுகம் பிறக்க வேண்டும், கலியுகத்தில் கந்த பெருமான் அவதரிக்க வேண்டும் என்றால் ஆக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் ஆக உன்னுடைய உயிரை விட வேண்டும், உன்னுடைய உயிரை வேண்டும் விட வேண்டும் என்றால் நீ செய்த தான தர்மங்களை எனக்கு தானமாக கொடு அப்படின்னு உலகளந்த நாயன் பரந்தாமனே போய் கையேந்திட்டார். அது மட்டும் கிடையாது. ஆக தேவலோகத்துக்கு அதிபதி யாரு, தெய்வேந்திரன். தெய்வேந்திரனே போய் ஆக சாதாரண மாநில பிறப்பு கர்ணனுக்கிட்ட போய் கையேந்தி நிற்கிறாரு. எப்படி ஆக உன்னோடு ஒட்டி பிறந்த கவச குண்டலத்தை எனக்கு தானமாக கொடு. ஏன் நீ வீழ்ந்தா மட்டுமே ஆக என்ன செய்ய முடியும், என்னுடைய மாணவன் அர்ஜுனன் என்ன செய்ய முடியும், வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் அன்னைக்கு போய் என்ன செய்ய அவரே கையேந்தி நின்று ஆக அழுத்து கொடுத்தான் கவச குண்டலத்தை. அப்பேற்பட்ட மகாபாரத கதையை நினைவு கூற வேண்டும் என்ற காரணத்தினாலே நாவலர் பாடி
அவருடைய பெருமையை இந்த உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்கிற ஒரு அற்புதமான ஒரு திருநாளா இந்த கோகுலாஷ்டமி என்று சொல்லக்கூடிய இந்த கிருஷ்ண ஜெயந்தி நினைச்சு பாருங்க. தர்மத்தை மாண்புதன்னை சூதுகவும் தர்மமே மறுபடியும் வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக மகாபாரத கதையில எப்படியெல்லாம் அநீதி நடக்கக்கூடாது அந்த அளவுக்கு என்ன செஞ்சாங்க, அநீதி நடத்தி மகாபாரத போரை முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. 18 நாள் யுத்தம். இப்படித்தான் ஒரு போர் நடக்கக்கூடாது என்ற காரணத்தினால் நடந்த போர் எது அப்படின்னா மகாபாரத கதை. நினைச்சு வச்சது நடத்தி வச்சது யார் அப்படின்னா அவர்தான் கிருஷ்ண பரமாத்மா என்ன செஞ்சார் அப்படின்னா அந்த போரை நடத்தி வைத்து தர்மம் வெற்றி பெற வேண்டும், கலியுகம் இப்படி பிறக்க வேண்டும். கலியுகத்தில் இப்படிதான் அநியாயங்கள் நடக்கிறது. எந்த கேள்வி இல்லாம எந்த எதுவுமே நடக்காம எங்கும் பாலியல் தொந்தரவு, கஞ்சா போத எதுலையும் என்ன செய்வாங்க, டாஸ்மாக் அப்படி ஒரு பொருள். டாஸ்மாக் என்ன தெரியுமா, நுகர் பொருள் வாணிப கழகம் அப்படின்னு பொருள். அங்க என்ன விற்கணும் தெரியுமா, அரிசி விற்கணும், கேப்ப விற்கணும், இதுதான் விற்கணும். ஆனா அதையெல்லாம் விற்காம அதாவது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கு கேடு என்று சொல்லி வருடத்துக்கு என்ன செய்யறாங்க, 10 ரூபா 20 ரூபா என்ன செய்யறா உயர்த்தி என்ன செய்யறா விற்கிறா. நம்மளும் அதை என்ன செய்யறா வாங்கி சாப்பிடறோம். தமிழகத்துல 24 மணி நேரமும் கிடைக்கக்கூடிய ஒரே பொருள் எது தெரியுமா, சாராயம் மட்டும்தான். பாலா போன இந்த பால் குத்துற வெடிக்க பால் வியாபாரி அம்மா பால் வேணுமா, அம்மா பால் வேணுமா, அம்மா பால் வேணுமான்னு அந்த கலந்த பாலை வீதி வீதியா கொண்டு என்ன செய்யறான் விற்பனை பண்ற. நினைச்சு பாருங்க, அதையும் பவியமா வாங்க மாட்டாங்க. பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு போயிட்டு பால்காரங்க என்ன செஞ்சிருவான் ஊற்றி வச்சுட்டு வந்துருக்கான். நினைச்சு பாருன்னா இந்த பாலா போன சாராயத்தை எந்த நேரத்திலையும் எந்த மூலையில எங்க கிடைச்சாலும் என்ன செஞ்சிருவான். இன்னைக்கா கடையிலப்பு அவன் சுத்தியா பாத்துக்கீங்க. எங்க ஊருக்கு வந்து பாருங்க நடுவில் இருக்கு. இது என்ன செய்ய பேருந்து நிலையத்தை எங்க ஊரை சுத்தி சுத்தி வர்றேன் எங்கிட்டாவது கிடைக்குமா அப்படின்னு நினைச்சு பாருங்க என்ன நடந்து கொண்டு இருக்கிறது. அன்னைக்கு பாருங்க தமிழர்கள் திருவிழா கொண்டாடணும்னா தம்பி வீட்டை ஆடை வெட்டி கிடா வெட்டி நல்லா சமைச்சு போட்டு நிறைய கறியை சாப்பிட்டு போக போல அனுப்பி வச்சாங்க. இன்னைக்கு நீ எத்தனை கிடா வெட்டி தான் சொல்றேன், எவ்வளவு சாப்பாடு போட்டுதான் சரி இப்படியே பண்ணிப்பா எப்படா நமக்கு அதை கொடுப்பா நம்ம போய் இல்லடா ஓட்ட திரும்ப மாட்டேங்குது. அதை கொடுத்தாத்தே ஒரு மனசாக என்னதே சாப்பாடு விடாது. ஒரு பாட்டில கொடுத்தே போய் சாப்பிட்டு வந்து வீட்டை சாப்பிட்டு சொன்னாத்தே அவன் மன திருப்தியோட இருப்பான தவிர மற்றபடி எவ்வளவு சாப்பாடு கொடுத்தாலும் சரிதே அவ்வளவு என்ன செஞ்சிருச்சு, அவ்வளவு எவ்வளவு ஆயிப்போச்சு. இப்போ ரோக்கரை வாங்கி குடிக்க வேண்டியதானே, அதை குடிக்க கூடாதா குடிச்சா செத்து போகும் அப்படின்னு என்ன செய்யறாங்க விற்பனை பண்றியா. நம்ம போய் அதை வாங்கி சாப்பிட்டு இருக்கேன். நினைச்சு பாருங்க, இன்னைக்கு பழசை தொலைச்சு எல்லாரும் அவங்க பேசிட்டு போயிட்டாங்க. பழசை இன்னைக்கு தொலைச்சோமோ அன்னையோடு இன்னைக்கு எதை புதுமையை கண்டுபிடிச்சோமோ அதை பாருங்க. அன்னைக்கு பார்த்த பெண்களுக்காக சொல்றேன், பெண்கள் நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு பாருங்க கொசு வச்ச சேலை எங்க அம்மாச்சி எல்லாரும் இருந்தாங்க, பாட்டியல் தொந்தரவு எதுவுமே ஏற்படல. இன்னைக்கு பாருங்க பெரும் கொடுமையை நினைச்சு பாருங்க. அன்னைக்கு சேலையில சுடிதார் தெரிச்சு போட்டாங்க. இந்த பெண்கள் இந்த கிரட்ட காடு கூட தெரிஞ்சிருக்க கூடாது நினைச்சுவாங்க. அப்படி பவியமா நடப்பாங்க, பவியமா நிற்பாங்க. எனக்கு ஒரு சுடிதார் வந்து தெரியுமா, காலை இவ்வளவு எந்த கூடவே அந்த பேட்டோடைய பார்த்துருக்கீங்களா, வெக்கமா இருக்கு, வேதனையா இருக்கு. நினைச்சு பாருங்க, அதை போட்டுக்கிறது அந்த பேட்டை போட்டுக்கிறது அதுக்குன்னு ஒரு சுடிதார் வச்சிருக்கேன் டாப்பு அதை போட்டு நினைச்சு பார்க்க முடியாது. கல்லூரியில அந்த பேட்டுக்கு என்ன செய்யறாங்க அனுமதி கொடுக்குறாங்க, அதை போட்டு வராங்க. நினைச்சு பாருங்க, அப்புறம் ஏன் பாலியல் தொந்தரவு ஏற்படாது. ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளிகளே பாலியல் தொந்தரவு பாலியல் தொந்தரவு பாலியல் தொந்தரவு அப்படின்னு வருது. ஆசிரியர் வந்து மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துட்டான். என்ன செய்ய பள்ளி மாணவன் ஆசிரியரை கூட்டிட்டு ஓடி போயிட்டான் அப்படின்னு எங்கு பார்த்தாலும் பாலியல் தொந்தரவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறத நினைச்சு பாருங்க. அன்னைக்கு காதல் உயிரோட்டமா இருந்துச்சு. எழுதின பாரு கவிஞன் ஆம்பளைக்கு பொம்பளைக்கு அவசரம் அதை காதல் என்று சொல்லுறாங்க அனைவர் அப்படின்னு நினைச்சு பாருங்க. காதல் உயிரோட்டமா இருந்துச்சு. பழைய காதலை மறக்காம எத்தனை பேர் இன்னைக்கு பேருந்து நிலையத்தில் இன்னைக்கு போய் இருக்காங்க தெரியுமா. அங்க 90 காதல் 80 காதலாம் கேட்டு பார்த்து வச்சுக்க. காதலை சொல்லுவதற்கே ஓராண்டு காலம் 2 ஆண்டு தான் எடுத்துக்கிட்டாங்க. அதுல எந்த ஒரு காரணமும் இல்லாம இருந்துச்சு, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அது உண்மையாக உயிராக உயிர் ஓவியமாக காதல் இருந்துச்சு. அற்புதமான அந்த பாடலை அந்த கலைஞர்கள் சார்பாக போன வருடமும் நீங்க அந்த பாட்டை பாட சொல்றீங்க. நான் இப்ப நினைச்சிருது இந்த பகுதிக்கு வந்தவனா அந்த பாட்டை பாடிருந்தீங்கன்னா அவரும் காதல் சிறப்பானவருக்கு. அதனால என் அண்ணன் முத்தப்பா அந்த காதல் பாட்டை அப்படி உயிரோட்டமா என்ன செஞ்சிருக்கிறாரு எழுதி வச்சிருக்காரு. மறைந்த மாமேதை அந்த முத்தப்பானுடைய புகழை பாட வேண்டும் என்கிறார். எங்க ஊர் மாரியம்மா அம்மன் பாட்டு பாடினா இருந்தாலும் கூட கிடைக்கக்கூடிய நேரத்தில் அந்த பாடலை பாட சொல்லி அற்புதமான முறையில் அன்பளிப்பு 100 ரூபாய் அன்பளிப்பு கௌரவப்படுத்திய அந்த பேர் என்ன ஏஆர் காசி
அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவரும் காதலித்திருக்கிறார். எல்லாரும் காதல் நினைவுகள் இருந்து கொண்டிருக்கிறது. அண்ணா வேளாங்கண்ணி கேட்டோம் பேசுங்க 10 கதை சொல்லுவார் காதல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நினைச்சு பாருங்க. எல்லாரும் ஒரு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு காதல் ஒவ்வொரு மனதிலும் என்ன செய்து கொண்டிருக்கிறது. எப்படிதான் மனைவியை திருமணம் பண்ணி எவ்வளவுதான் நம்ம வளர்த்திருந்தாலும் அண்ணன் திருப்பூர்கிட்ட ஒரு அண்ணன் உங்க பழைய காதலை சொல்லுங்கன்னா எனக்கு ஒரு பழைய காதல் இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாரு. அப்பேற்பட்ட காதல அன்னை முத்தப்பா நாரதராக வளம் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி என்ன செய்திருக்கிறாரு தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை இயக்கி இருக்கிறாரு. இப்படித்தான் நாரதர் பேச வேண்டும், வள்ளியிடம் கொடுத்த வாதங்கள் பல புரிய வேண்டும் என்று அவருடைய காதலை அப்பவே என்ன செய்திருக்கிறாரு சொல்லியிருக்கிறாரு. அந்த வகையான காதலை நானும் சொல்ல வேண்டும் அன்பு ரசிகர்களுக்கு தகுதாப்புல என்கிற காரணத்தினாலே என்ன வேணும் பிரச்சனை வந்து அதை பாடுகிறத பாடு நான் உள்ள போயிருவேன். அது எந்த பாட்டும் கிடையாது. என்னமோ அதை பண்ண கொடுங்க. நான் உங்களுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு பாட்டு கேட்டிருக்கிறாரு. நான் எந்த பாட்டையும் பாடலாம் போக மாட்டேன். இல்ல கண்டிக்கலாம் இல்ல முன்னாடி போய் ஏதாவது கையில் போய் நம்மளுடைய மூடு மாறிக்கு அதுக்காக சொல்ல வேற அற்புதமான முறையில் எங்களுக்கு எப்பவுமே வருடம் 2வது முறை வரேன். அற்புதமான நல்ல ஒளிபரிக்கு உரிமையாளர் எங்களுக்கு என்ன வேணுமோ அவர்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டோம். அற்புதமான முறையில ஒளிபரிக்க வச்சிருக்கிறாரு. நாங்க எந்த கூட்டுங்க குறைங்கலாம் சொல்லல. அப்ப நாங்க எங்களுடைய தொழிலை என்ன செய்வோம் செய்யணும்னு எங்களுக்கு ஆசை இருக்கு என்கிற காரணத்தினாலே கண்ணத்திருந்தா ஒளிவல்ல கலகெடுத்தான் உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசில இப்போ மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே கண்ணத்திருந்தா ஒளிவல்ல கலகெடுத்தான் உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசில இப்போ மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே இப்போ மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே அவதரித்த கந்தபெருமானுக்காக ஆண்டவரிடம் பாடிக்கொண்டிருக்கிறார். ஏனென்றால் நீதி நிலைநாட்டுவதற்காக ஒரு கடவுள் அவதரித்தார் என்றால் அவன் தான் என் பெருமான் முருகப்பெருமான். அவன் இன்றி ஒரு அணுவும் அது அசையாது. அவன் இல்லாமல் எதுவுமே அல்ல. அப்பவே நீதி நிலைநாட்டுவதற்காக பணத்தை கொண்டு போய் கொடுத்தது நான். எந்த போட்டி யாரு உலகத்தை சுற்றி வர்றாங்களோ அவர்களுக்கு இந்த பணம் அப்படின்னு சொல்லியாச்சு. பல
உலகத்தை சுத்தி வந்தது யாரு? முருகப்பெருமான். அங்க தாய் தந்தையை சுத்தி வந்து என்ன வாங்கிட்டாரு? பழத்தை விநாயகப் பெருமான் வாங்கிட்டாரு. உலகத்தை சுத்தி வந்தது நான் தானே, எனக்கு தானே நீங்க பழத்தை கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில எனக்கு கொடுக்கலையே, ஏன் இந்த வேலையை பார்த்தீங்கன்னு தன்னுடைய தாய் தந்தையர்கிட்ட சண்டையை போட்டுட்டு அப்பவே அங்க எனக்கென ஒரு ஆட்சி, எனக்கென ஒரு அதிகாரம், எனக்கென ஒரு மக்கள் கூட்டம் என்று அங்க பழனியிலே தண்டாயுதபாணி தெய்வமாக காட்சி கொடுத்தார். எதற்காக பழனியிலே தண்டாயுதபாணியாக காட்சி கொடுத்தார் தெரியுமா? அங்க உலக தத்துவங்களை நிலைநாட்டுவதற்காக. நல்லா பாருங்க, ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க, நல்லா வாழ்ந்தாயாவே என்ன நேரமா பாருங்க, கெட்ட நேரம் விழுந்துட்டேன் அப்படின்னு. அங்க நல்ல உழைப்போட வாழ்ந்துருப்பான், ஒவ்வொரு நாள் அனுதினமும் கஷ்டப்பட்டிருப்பான். அங்க கஷ்டப்பட்டு நல்ல உயரத்துக்கு போயிருவேன், மாதிரி நல்லா உழைச்சா உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைச்சு நல்ல நிலைமைக்கு ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்களே, அது மாதிரி அங்க ஆண்டியாக போய் இருக்கக்கூடியவன் ஒரு காலத்துல அரசனாக போயிடலாம், அரசனாக இருக்கக்கூடியவன் ஒரு காலத்துல ஆண்டியாக வந்துடலாம் என்ற தத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக பழனி மலைகளை தண்டாயுதபாணி தெய்வமாக காட்சி கொடுத்தார். அது மட்டுமா, அங்க திருச்செந்தூரிலே அங்க தாயிடம் சக்தி வேலை வாங்கிட்டு போய் சூரனை கொல்ல சொல்லி அனுப்புறாங்க. அப்படிதான் கதை. ஆனா இவர் போய் என்ன செய்யறாங்க அப்படின்னா, எங்க அப்பா கிட்டவே அழியாத மரம் வாங்கினாரு, அப்ப அவருடைய பக்தி எவ்வளவு பெரிய பக்தியா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அங்க போய் தூது விடுறாரு. வீட வாங்க தேங்காட்டே அவனுக்கு ஒரே ஒரு முறை போய் வாய்ப்பு கொடு, அவன் நமக்கு நம்ம கட்டளை கிடைக்கிட்டானா அவனை கொல்ல மாட்டான், நம்மளோட வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அப்பவும் அவன் என்ன செய்யல, கேட்கல. அப்படி இருந்து மனம் கொடுக்காமல் அங்க அவனை இரு கூறாக பிளந்து அங்க ஒரு பக்கம் சேவர் கொடியாகவும் ஒரு பக்கம் மயில் கொடியும் கூடவே செஞ்சாரு வச்சுக்கிட்டாரு முருகப்பெருமான். அது மட்டுமா, பிரணவ மந்திரத்தை பிரம்மன் மறந்துட்டாரு. பிரம்மன் மறந்த காரணத்தினால அதை தலையில் என்ன செய்யறாரு, கொட்டி சிறையில் அடைச்சிட்டாரு. சிவபெருமான் போய் கேட்கிறாரு, அவரை தொடர்ந்து இருப்பா பட்டக்குத்துறையில என்ன செய்து கிடக்கு, அடைபட்டு கிடக்கு அப்படின்னு. பிரணவத்துக்கு மந்திரம் சொன்னாத்தே, அந்த மந்திரத்தை சொன்னாத்தே நான் திறந்து விடுவேன், உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க அப்படின்னு. எனக்கும் தெரியல எப்பான்னு சொல்ல, உங்களுக்கு தெரியல எனக்கு தெரியும், அப்ப என்கிட்ட சொல்லுப்பா பிரணவத்துக்கு மந்திரம் பொருளை சொல்லு அப்படிலாம் கேட்க முடியாது. நான் எனக்கு கேட்கறீங்கள, நான் தான் பெரியாது. அப்ப என்கிட்ட கேட்கும் போது கையை கட்டி வாயை கொத்தி வண்டிக்கிட்டு என்ன செய்யுது, என்கிட்ட நீ பிரணவத்துக்கு மந்திரத்தை கேளு அப்படின்னு அங்க தகப்பனுக்கே அங்க புத்தி சொன்னவர் யார் அப்படின்னா முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானுக்காக ஆலோலம் ஆலோலம் என்று உயிருக்கு உயிராக உயிர் ஓவியமாக பாடிக்கொண்டிருக்கிறார், பேசிக் கொண்டிருக்கிறார். யாரு? அங்க சுதந்திரவள்ளி அங்க சுதந்திரமாக திறந்து கொண்டிருக்கிறார். ஆக இவளை மனச்சிறையில் அடைக்க வேண்டிய காரணத்தினாலே செவ்வந்தி மாலைகட்டி தேடி வந்தா ஜோடிச்சிட்டு, செவ்வந்தி மாலைகட்டி தேடி வந்தா ஜோடிச்சிட்டு,
ஆக பிரகலாதன பேரனான மார்கழி சக்கரவர்த்தி தெய்வேந்திரன் சேர்க்கை யாகம் செய்து தான தர்மங்களை செய்ய திருமானவர் வாமன அவதாரம் எடுத்து மார்கழி சக்கரவர்த்தியிடம் 3 அடி தானமாக கேட்டார். மார்கழி தருகிறேன் என்று சொன்னதும் திருமால் சூரம் எடுத்து வானத்தை ஒடியாகவும் பூமியை ஒடியாகவும் 3வது அடி மார்கழி மீது காண வைத்து 3 அடி கலந்தார். அப்பொழுது உண்டாக்கியது ஆனந்த கண்ணீர். அதிலிருந்து பிறந்தவர்கள் அமுதவள்ளி சுந்தரவள்ளி என்ற 2 மாதர்கள். அமுதவள்ளியாகப்பட்டவள் தெய்வேந்திரனுக்கு மகனாக பிறந்து தெய்வானை என்ற நாமத்தோடு முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்தை மணமுடித்து சம்பதி சமேதரனாக காட்சி தந்தார். சுந்தரவள்ளியை மணக்கும் பொருட்டு உலக மக்களின் அசுரர்களை அளிக்கும் பொருட்டு சிறிது தாமதமாகிவிட்டது. இதை இப்பொழுதே கழகத்தை ஆரம்பித்து ஆக சுந்தரவள்ளியை முருகப்பெருமானுக்கு திருமணம் முடித்து வைத்து ஆக சம்பதி சமேதரனாக காட்சி தர வேண்டும் என்ற அடிப்படையில் ஆக வந்திருக்கக்கூடிய இடத்திலே பாட்டு அரச சந்தனம் அணக்கும் குங்குமமாக பிடித்திகளே ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிறைக்கும் வந்திலே அரச சந்தனம் அணக்கும் குங்குமமாக பிடித்திகளே ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிறைக்கும் வந்திலே ஒரு சந்திரன் ஒரு சுந்தரி ஒரு மந்திரம் ஒரு வாழகை என்னை எதிர்காலிலிருந்து நிலைகளை இழந்திருந்து வணங்குவார். எனது புதாவாகிய பிரம்மதேவன் என்னை சிருஷ்டித்து உலகிற்கு துஷ்டம் மிக நடந்து பொருட்டு காத்தகத்தை அமைக்கப்பட்டிருக்கிறார். இல்லாது போனால் நாரத கழகப்பிரியா என்ற வாக்கியம் இன்றும் நிலவருமா நிற்க கிளை குறைவத்தமாக வந்து கொண்டிருக்கும் பொழுது ஆரோரம் சோம் என்று மிருதுவாக்கிய குரல் எனது யார் நரம்பின் இன்மையை பின்படுத்தி இது செவகன் வழியாக போது என்னை பரவசப்படுத்தி இங்கு இருந்து கொண்டு விடுவதாக இத்திரைச்சோலை பார்க்கும் பொழுது ஒருவன் அங்கு மிகமாக விடாது கொண்டிருக்கின்றார். இவன் யார் என்று அறிவதற்கு முன்பாக சுந்தர பெருமானை வணங்க வேண்டும் என்கிற காரணத்தினாலே